Welcome to this maths class. 600 second chapter lines and anglesல 2.5 angle தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஆங்கிள்னா என்ன? ரெண்டு ரேஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ரேஸ்க்கும் இடையில ஃபார்ம் ஆகிறது தான் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபிகர் 2.8ல் நமக்கு வந்து பிடி அப்படின்னு ஒரு ரே இருக்குது. அதே மாதிரி பிஇ அப்படிங்கிற ஒரு ரே இருக்குது. இந்த ரெண்டு ரேஸ்க்கும் காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? பிங்கிறது தான் காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபிகரில் வந்து வெர்டெக்ஸ் என்னது? பி. இந்த பிடிங்கிற ரேயும் பிஇங்கிற ரேயும் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஆர்ம்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவோம்? பிடி அப்படிங்கிற ரே அண்ட் பிஇ அப்படிங்கிற ரே, ரெண்டையும் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஆங்கிளை வந்து நம்ம எப்படி நேம் பண்ணுறது? இந்த வேர்டெக்ஸை யூஸ் பண்ணி ப்ளஸ் ஆங்கிள் சிம்பிள் ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ பிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறதுனால இதுலேருந்து நிறைய ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ பி வந்து எல்லாத்துக்குமே, ஆங்கிள் பி வந்து எல்லாத்துக்குமே, எல்லா ரேஸ்க்குமே காமன் ஆகிடும். அதனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ரேஸையும் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஆங்கிள் டிபிஇ அப்படின்னு சொல்லலாம். எதர் ஆர் ஆங்கிள் இபிடி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே ஒன்று தான், ஆர். இதில் வந்து மிடில் லெட்டர் வந்து நமக்கு வந்து வேர்டெக்ஸ் வந்து இருக்கணும். வித்யா வந்து ஒரு புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறா. ஒவ்வொரு சினாரியோலையும் அந்த புக்கோட கவர் வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு புக்கு வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பொசிஷன். அதோட கவரும் அது மேலேயே தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து புக்கை ஓப்பன் பண்ணும்போது அந்த கவர் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்துடும். எவ்வளோ ரொட்டேஷன் நம்ம மேக் பண்ணுறோம், இவ்வளோ ரொட்டேஷன் மேக் பண்ணுறோம். அதை மாதிரி தான் வித்யாவும் பண்ணுறா. ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் வந்துட்டு இது புக்கு, இது வந்து கவர், இவ்வளோ ரொட்டேட் பண்ணுறா. அந்த ரெட் கலரில் ஆரோ மார்க் வந்து இவ்வளோ ரொட்டேட் பண்ணியிருக்கிறா. இப்போ கேஸ் 2ல் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறா. கேஸ் 3ல் ரொட்டேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கேஸ்க்கும் வந்து ரொட்டேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. Do you see the angles being made in each of these cases? ஒவ்வொரு கேஸ்லேயும் ஆங்கிள் வந்து மேக் ஆகிறது உங்களால் பார்க்க முடியுதா? கேன் யூ மார்க் தியர் ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸ்? அந்த ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸை வந்து மார்க் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. மார்க் பண்ணி காமிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு க்ரீன் லைனும் வந்து ஆர்ம்ஸ் தான். வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரெண்டும் மீட் பண்ணுற இடம், ஜாயிண்ட் ஆகிற இடம். ஸோ இதுதான் வெர்டெக்ஸ். ஸோ திஸ் இஸ் வெர்டெக்ஸ். இது வந்து ஆர்ம், இது இன்னொரு ஆர்ம். இப்போ செகண்ட் கேஸ்லேயும் நம்ம வந்து ஆர்ம்ஸ் அண்ட் வெர்டெக்ஸை மார்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இப்போ வந்து எல்லா ஆர்ம்ஸையும் க்ரீன் லைனில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். வெர்டெக்ஸ் வந்து ப்ளூவில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர்? த ஆங்கிள் இன் கேஸ் 1 ஆர் ஆங்கிள் இன் கேஸ் 2? ஒரு லைனை வந்து அதோட லென்த்தை வச்சு நம்ம அந்த சைஸை சொல்கிற மாதிரி ஒரு ஆங்கிளோட சைஸை வந்து அதோட ரொட்டேஷன் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு கேஸ்லேயும் கேஸ் 2, அப்போ இந்த இடத்துல வந்து விச் ஆங்கிள் இஸ் கிரேட்டர்? கேஸ் 1ஆ கேஸ் 2வா? கேஸ் 2 தான் வந்து கிரேட்டர். இதனால ரொட்டேஷனோட அளவு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கேஸ் 3ல் கேஸ் 1 கேஸ் 2வோட ரொட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆங்கிள் வந்து அந்த ரெண்டையும் விட அது ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். கேஸ் 4 வந்து ஃபஸ்ட்டு 3ஐ விட ஆங்கிள் கிரேட்டராக இருக்கும். கேஸ் 5 வந்து ஃபஸ்ட்டு 4ஐ விட ஆங்கிள் கிரேட்டராக இருக்கும். கேஸ் 6 வந்து ஃபஸ்ட்டு 5 கேஸஸை விட ஆங்கிள் வந்து கிரேட்டராக இருக்கும். ஒவ்வொரு ரொட்டேஷன் வந்து அதிகமாக அதிகமாக ஆங்கிளும் வந்து ஆங்கிளோட சைஸும் அதிகமாகிட்டே இருக்கும். இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா the size of an angle is the amount of rotation or turn that is needed about the vertex to move the first ray to the second ray. இப்போ வந்து இதுதான் வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கலாம். இது வந்து இனிஷியல் ரே ஆர் ஃபஸ்ட் ரேன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த ரே ஆர் செகண்ட் ரேன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைஸ் ஆஃப் அன் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னா வெர்டெக்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஃபஸ்ட் ரேலேருந்து செகண்ட் ரேக்கு வந்து மூவ் ஆகிற அமௌண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் டேனை தான் நம்ம வந்து சைஸ் ஆஃப் அன் ஆங்கிள்னு சொல்லுவோம்.
அதாவது amount of turn is the size of the angle. ஒரு ஆர்க் மாதிரி போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு இந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் ரொட்டேஷன் ஆர் டர்னை வச்சு எதெல்லாம் வந்து ஆங்கிள்ஸ் வந்து மேக் பண்ணுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து காம்பஸ் ஆர் டிவைடர் எடுத்துக்கலாம். நம்ம இந்த காம்பஸை வந்து அதோட 2 ஆர்ம்ஸையும் நம்ம மூவ் பண்ணி இல்லை டர்ன் பண்ணி நம்ம வந்து சர்க்கிள் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ காம்பஸில் வந்து எதெல்லாம் ஆர்ம்ஸ் அப்படின்னா, இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். இது 2 ஜாயின் ஆகிற இடம் வந்து வெர்டெக்ஸ். ஸோ இது 2ம் மேக் பண்ணுறது வந்து ஆங்கிள். இது வந்து வெர்டெக்ஸ், இது ஒரு ஆர்ம், இது இன்னொரு ஆர்ம், நடுவில் வந்து ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சிசர் எடுத்துக்கலாம். சிசரில் வந்து 2 பிளேட்ஸ் இருக்கும். இந்த பிளேட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 2 பிளேட்ஸையும் நம்ம டர்ன் பண்ணி அது ஆங்கிளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அட்ஜஸ்ட் பண்ணி ஆங்கிள் தான் அட்ஜஸ்ட் ஆகுது. நம்ம வந்து திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஆங்கிள்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஆர்ம்ஸ் வெர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ணலாம் சிசரில். இதில் ஆர்ம்ஸ் எதெல்லாம் சிசரில் அப்படின்னா, இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஆர்ம். ரெண்டு ஆர்ம்ஸும் மீட் பண்ணுற இடம் தான் வெர்டெக்ஸ். இந்த 2க்கு இடையில் உள்ளதான் ஆங்கிள். ஸோ இது வந்து வெர்டெக்ஸ், ஃபஸ்ட்டு ஆர்ம், இது ரெண்டாவது ஆர்ம். 2க்கும் நடுவில் ஆங்கிள் வந்து மேக் பண்ணுது. Look at the pictures of spectacles, wallet and other common objects. Identify the angles in them by marking out their arms and vertices. இப்போ இதில் வந்து ஸ்பெக்டக்கிள், வேலட் மாதிரி திங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆர்ம்ஸ், ஆங்கிள்ஸ், வெர்டிசஸ் வந்து மார்க் பண்ணணும். அதாவது வெர்டெக்ஸ், ஆங்கிள், ஆர்ம்ஸ் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பெக்டக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஆர்ம் கிடைக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்ம் கிடைக்கும். இது 2ம் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ். ஆங்கிள் வந்து 2 ஆர்ம்ஸ்க்கும் இடையில மேக் பண்ணுறது தான் ஆங்கிள். இதை எழுதிடலாம். இது வந்து ஆங்கிள், இது வந்து வெர்டெக்ஸ், இது ஃபஸ்ட்டு ஆர்ம், இது வந்து இன்னொரு ஆர்ம். ஸ்பெக்டக்கில் இந்த சைடுமே வந்து ஆர்ம்ஸ், வெர்டெக்ஸ், ஆங்கிள் வந்து மேக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வேலட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இங்கே ஒரு ஆர்ம், இங்கே ஒரு ஆர்ம் வந்து கிடைக்கும். ஸோ 2ம் மீட் பண்ணுறது வெர்டெக்ஸ். ஆங்கிள் வந்து 2 ஆர்ம்ஸ்க்கும் இடையில மேக் பண்ணுறது தான் ஆங்கிள். ஸோ இது வந்து வெர்டெக்ஸ், இது ஒரு ஆர்ம், இது இன்னொன்று, 2க்கு நடுவில் வந்து ஆங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாப்லர் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், 2ம் மீட் பண்ணுற பாயிண்ட் வெர்டெக்ஸ், இது வந்து ஆங்கிள். ஸோ வெர்டெக்ஸ், இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், இது வந்து ஆங்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், 2 ஜாயின் பண்ணுறது வெர்டெக்ஸ், இது வந்து ஆங்கிள். ஸோ வெர்டெக்ஸ், இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம், இது வந்து ஆங்கிள்.
ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இது ஒரு ஆர்ம், வெர்டெக்ஸ், ஆர்ம், ஆர்ம், angle. Next, figure it out. First question, can you find the angles in the given pictures? Draw the rays forming any one of the angles and name the vertex of the angle. இப்போ நம்ம கொடுத்துருக்க பிக்சர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ரேஸ், ஒரு ஆங்கிள், ஒரு வெர்டெக்ஸ் நம்ம ட்ரா பண்ணால் போதும். ஆனால் கொடுத்துருக்க ஃபிகரில் வந்து நிறையா ரேஸ் இருக்கலாம், வெர்டிசஸ் இருக்கலாம், ஆங்கிள்ஸ் இருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கேட்டிருக்கிறது 2 ரேஸ், ஒரு ஆங்கிள், ஒரு வெர்டெக்ஸ் நம்ம ட்ரா பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு ஷேப்பில் வந்துட்டு இந்த சைக்கிளில் வந்துட்டு அவங்களே வந்து ரேஸ், வெர்டிசஸ் எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ டிஏ அப்படிங்கிறது ஒரு ரே, டிபி அப்படிங்கிறது ஒரு ரே, டிசி அப்படிங்கிறது ஒரு ரே, டிங்கிறது வந்து வெர்டெக்ஸ், ஆங்கிள் வந்து இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் நம்ம வந்து ஒன்று வந்து மார்க் பண்ணால் போதும். இது 2 ரேஸ் எடுத்துக்கலாம். எதெல்லாம் அப்படின்னா டிஏ அண்ட் டிபி. டிபி வெர்டெக்ஸ் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா டி எடுத்துக்கலாம். ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு வந்து ரேஸ் எதெல்லாம் அப்படின்னா டிஏ அண்ட் டிபி. வெர்டெக்ஸ் என்ன அப்படின்னா டி. இப்போ ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஏடிபி. டிங்கிற வெர்டெக்ஸ் வந்து மிடில் இருக்கணும். ஆங்கிள் ஏடிபி இந்த இடத்துல ஆங்கிள் ஏடிபி. இதை எப்படி சொல்லலாம்? ஆர் ஆங்கிள் பிடிஏ. இது ரெண்டும் ஒன்று தான், ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷேப்லேயும் வந்து நிறைய வந்து ரேஸ் இருக்குது. எந்த காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்னா இது இருக்கு இல்லையா, இது 2 ரேஸ் இருக்குது. ஸோ எதுனாலும் எடுக்கலாம், இது 2 ரேஸ் தான். ஸோ இங்கே இருக்குது. இது கூட ஒரு ரே தான். இந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்குது. பட் நமக்கு வந்து 2 ரேஸ், 1 ஆங்கிள், 1 வெர்டெக்ஸ் எழுதினா போதும். சப்போஸ் நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு ரே, தென் திஸ் ஒன் எடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து நேம் பண்ணலாம். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கிறதா ஏ எடுத்துக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் பி, இது வந்து சின்னு எடுத்துக்கலாம். இப்போ வெர்டெக்ஸ் வந்து என்னது பி ஆகிடும். இப்போ ரேஸ் வந்து இதெல்லாம் எழுதிக்கலாம். ரேஸ் இஸ் ஈக்குவல் டு பிஏ அண்ட் பிசி. வெர்டெக்ஸ் வந்து இது பி. ஆங்கிள் வந்து என்னது ஆங்கிள் ஏபிசி ஆர் ஆங்கிள் சிபிஏ. ஆங்கிள் ஏபிசி இதுதான், ஆர் ஆங்கிள் சிபிஏ. நெக்ஸ்ட் வந்து லேடர் அண்ட் பிரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லேடரில் வந்து என்னென்ன பாசிபிள் ரேஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரே, இது ஒரு ரே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். இது ரெண்டுக்குமே வெர்டெக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது கூட எடுத்துக்கலாம், இது 2 ரே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து பாசிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம வந்து 2 ரேஸ் மட்டும் எடுத்தால் போதும். இங்கே ஒரு ரே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரே எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். இந்த வெர்டெக்ஸை வந்து பி அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இந்த ரே மேலே இங்கே கியூங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஆருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதா எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு லேடரில் வந்துட்டு எந்த ரேஸ்லாம் எடுத்திருக்கோம்? ரேஸ் வந்து பிக்யூ அண்ட் பிஆர். வெர்டெக்ஸ் என்ன
பி. ஆங்கிள் வந்து இதுதான் ஆங்கிள். ஆங்கிள் QPR. R ஆங்கிள் RPQ. மிடில் லெட்டர் வந்து வேர்டெக்ஸ் இருக்கணும். அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிரிட்ஜ் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ரேஸ், இங்கே ஒரு ரே இருக்குது, இங்கே ஒரு ரே இருக்குது, ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, these two and these two. இந்த மாதிரி நிறைய ரேஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து 2 ரேஸ் எடுத்தால் போதும். இங்கே ஒரு ரேயும் இந்த ஒரு ரேயும் எடுத்துக்கலாம். இதுக்கு நேம் பண்ணிக்கலாம். வேர்டெக்ஸ் வந்து R நேம் பண்ணிக்கலாம். இங்கே ரே மேலே வந்து எஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்டையும் டீங்கிற பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பிரிட்ஜில் வந்துட்டு ரேஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா RS அண்ட் RT. வேர்டெக்ஸ் வந்து R. ஆங்கிள் வந்து SRT or angle TRS. எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஆங்கிள் வந்து இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ட்ரா அண்ட் லேபிள் அண்ட் ஆங்கிள் வித் ஆர்ம்ஸ் ST அண்ட் SR. ஆர்ம்ஸ் ST அண்ட் SR வந்து மார்க் பண்ணணும். இப்போ இதுதான் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து STன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஆர்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம்ஸ் ST SR வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் TSR அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆங்கிள் RST சொல்லலாம். ஆங்கிள் S அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு ஆங்கிள் எழுதினா போதும், ஒரு ஆங்கிள் மார்க் பண்ணால் போதும். தேர்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் வை ஆங்கிள் APC cannot be labeled as angle P. இப்போ Pங்கிறது வெர்டெக்ஸ். இப்போ வந்து ஆங்கிள் APB எடுத்துக்கலாம். அடுத்து BPC எடுத்துக்கலாம். இப்போ வந்து செப்பரேட்டாக ட்ரா பண்ணால் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ Pங்கிற வெர்டெக்ஸில் வந்து நமக்கு என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்குது அப்படின்னா A ஆங்கிள் APB இருக்குது. அடுத்து வந்து P இங்கே இருக்குது, இங்கே B இருக்குது, இங்கே வந்து C இருக்குது. இப்போ என்ன ஆங்கிள் இருக்குது? ஆங்கிள் BPC. அதுலேயும் Pங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த P இங்கே இருக்குது, இங்கே A, இங்கே வந்து C. இப்போ இதுலேயும் இருக்குது. ஸோ ஆங்கிள் APCலேயும் Pங்கிற வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ angle APC cannot be labeled as angle P because the vertex P is common to all the angles angle APB, angle BPC and angle APC. ஆங்கிள் Pன்ற வந்து நம்ம டைரெக்டாக வந்து லேபிள் பண்ணிட முடியாது. அதுக்கு பதிலாக 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஆங்கிளை மென்ஷன் பண்ணணும். ஃபோர்த் ஒன், நேம் த ஆங்கிள்ஸ் மார்க் இன் த கிவன் ஃபிகர். இந்த ஃபிகரில் வந்து மார்க் பண்ண ஆங்கிள்ஸ் வந்து என்னங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ இது தவிர வேறு ஆங்கிள் இருக்கான்னா இங்கே கூட ஒன்று இருக்குது, பட் நமக்கு அது தேவையில்லை.
மார்க் பண்ண ஆங்கிள் மட்டும் சொன்னால் போதும். இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து டிஆர் அப்படிங்கிற ரேக்கும் டிக்யூ அப்படிங்கிற ரேக்கும் இடையில உள்ள ஆங்கிள். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் ஆர்டிக்யூ அப்படின்னு எழுதலாம். ஆர்டிக்யூ. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த டிஆருங்கிற ரேக்கும் டிபி அப்படிங்கிற ரேக்கும் இடையில உள்ள ஆங்கிள். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆங்கிள் ஆர்டிபி. ஸோ என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்குது? மார்க்ட் ஆங்கிள், ஆங்கிள் ஆர்டிக்யூ and angle RTP. Fifth question. Mark any 3 points on your paper that are not on the line. இப்போ நீங்கள் பேப்பரில் வந்துட்டு ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். லைன் மேலே இருக்கக்கூடாது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். லேபல் தம் ஏபிசி. இப்போ இது வந்து ஏ, இது வந்து பி, இது சி மார்க் பண்ணிக்கலாம். ட்ரா ஆல் பாசிபிள் லைன்ஸ் கோயிங் த்ரூ த பேர்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் பேர்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு எல்லா பாசிபிள் லைன்ஸும் இதில் ட்ரா பண்ணணும். பாசிபிள் லைன்ஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. how many lines do you get? ஃபஸ்ட் ஒன் வந்து எத்தனை லைன்ஸ் நமக்கு கிடைக்குது? we get 3 lines. how many lines do you get தான் நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நேம் தம். they are AB, BC, and CA. How many angles can you name using ABC? எத்தனை ஆங்கிள் நம்ம வந்து ஏபிசி யூஸ் பண்ணி பண்ண முடியும்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ 3 angles. We can name 3 angles. Write them down. They are எதெல்லாம்? angle ABC, angle ABC, இங்கே இருக்கிற ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து கமா ஆங்கிள் BCA, இங்கே இருக்கிற ஆங்கிள், ஆங்கிள் BCA. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் CAB, இங்கே இருக்குல்ல இந்த ஆங்கிள் CAB. and mark each of them with a curve as in the figure 2.9. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? curve with arrow mark போடணும். ஆங்கிள் ABCக்கு வந்து இது ஆங்கிள் BCA, this one. நெக்ஸ்ட் ஆங்கிள் CAB வந்து இப்படி மார்க் பண்ணணும். Next, 6th question. Now mark any 4 points on your paper so that no 3 of them are on one line. இப்போ 4 points வந்து மார்க் பண்ணணும். இதில் வந்து எந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அது வந்து ஒரே லைனில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். லேபல் தெம் ABCD. ஸோ இதை A, B, C, D அப்படின்னு மார்க் பண்ணிட்டோம். ட்ரா ஆல் பாசிபிள் லைன்ஸ் கோயிங் த்ரூ பேர்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸில் வந்து
ஒவ்வொரு பேருக்கும் ஜாயின் ஆகிற பாசிபிள் லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணணும். இந்த கொடுத்துருக்க 4 பாயிண்ட்ஸில் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து எவ்வளோ பாசிபிள் லைன்ஸ் ட்ரா பண்ண முடியுமோ ட்ரா பண்ணிட்டோம். How many lines do you get? So we get எத்தனை லைன்ஸ் கிடைச்சிருக்கு? We get 6 lines. Name them. இது ஃபுல்லாக நேம் கொடுக்கணும். They are என்ன லைன்லாம்? AB ஒரு லைன், நெக்ஸ்ட் வந்து BC, நெக்ஸ்ட் CD, நெக்ஸ்ட் ஒன் DA, next one AC, next BD and BD. So 6 lines name பண்ணிட்டோம். How many angles can you name using ABCD? இந்த ABCDயை வந்து பாயிண்ட்ஸ் வெர்டிசஸ் யூஸ் பண்ணி எத்தனை ஆங்கிள் நம்ம நேம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ரைட் தம் ஆல் டவுன், எல்லாத்தையுமே எழுதணும். அண்ட் மார்க் ஈச் ஆஃப் தம் வித் எ கர்வ், ஆங்கிளையும் மார்க் பண்ணி காமிக்கணும். எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி காமிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கிள் 2 லைன்ஸ் மேக் பண்ணுது, இங்கே ஒரு ஆங்கிள்ஸ் மேக் பண்ணுது, மொத்தம் 3 ஆயிடுச்சு. இது வந்து வேர்டெக்ஸ் ஏல. வேர்டெக்ஸ் பியில் வந்து எந்த ஆங்கிள்லாம் மேக் ஆகுது? ஸோ இந்த ஆங்கிள் வரும், நெக்ஸ்ட் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். அப்போ வேர்டெக்ஸ் பியில் வந்து 3 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு வேர்டெக்ஸ் சியில் பார்க்கலாம். இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், தென் திஸ் ஒன். அப்போ வேர்டெக்ஸ் சிலையும் 3 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. வேர்டெக்ஸ் G எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது, இங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒன்று. இப்போ வேர்டெக்ஸ் Dலையும் 3 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ டோட்டல் எத்தனை? 3 + 3 + 3 + 3 12 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. எனி 2 லைன்ஸை எடுத்துக்கிட்டா இத்தனை ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. We can name 12 angles using A, B, C and D vertices. நேம் என்னென்ன ஆங்கிள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள், இந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம், ஆங்கிள் BAD, ஆங்கிள் BAD. அப்போ இங்கே வந்து ஆரோ மார்க் போடணும், ஆங்கிள் BAD. ஃபஸ்ட் ஒன் வந்து they are, ஃபஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் BAD, ஆங்கிள் BAC, இந்த ஆங்கிள் வந்து BAC, ஆங்கிள் BAC. நெக்ஸ்ட் இதுதான் ஆங்கிள் CAD, ஆங்கிள் CAD. நெக்ஸ்ட் ஒன் B வெர்டெக்ஸில் பார்க்கலாம், ஆங்கிள் CBA, இதுதான் CBA வந்து இந்த ஆங்கிள். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் CBD, CBD வந்து இந்த ஆங்கிள் CBD, ஆங்கிள் CBD. ஆங்கிள் DBA, ஆங்கிள் DBA வந்து இங்கே இருக்கு, ஆங்கிள் DBA. நெக்ஸ்ட் வந்து வேர்டெக்ஸ் C எடுத்துக்கலாம், ஆங்கிள் DCB வந்து இது, ஆங்கிள் DCB. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் DCA,
டிசிஏ வந்து இதுதான் ஆங்கிள் டிசிஏ. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏசிபி. ஸோ திஸ் ஒன் ஆங்கிள் ஏசிபி. டி வெர்டெக்ஸில் பார்க்கலாம். ஆங்கிள் ஏடிசி. ஆங்கிள் ஏடிசி. ஆங்கிள் ஏடிசி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஏசிபி. திஸ் ஒன் ஆங்கிள் ஏடிபி. ஆங்கிள் பிடிசி. ஆங்கிள் பிடிசி வந்து இது ஆங்கிள் பிடிசி. ஸோ 12 ஆங்கிள்ஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதோட 2.5 ஆங்கிள் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.